இன்றைக்கி நல்ல ஒரு ரசம், பொரிச்ச ரசம் வைக்க போகிறோம். அந்த பொரிச்ச ரசம் வந்து நம்ம ஒரு வித்தியாசமான பொடியை பண்ணி அதோட சேர்க்க போகிறது தான். இன்னொன்று என்னென்னா இந்த சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு, அதுவும் சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு வந்து இந்த சேப்பங்கிழங்கு பொடி கறின்னு சொல்லலாம். அதையும் வந்து இந்த பொடி மாதிரி வறுத்து நம்ம போட்டு பண்ண போகிறோம். இப்போ வர இந்த சீசனுக்கு இனிமேல் தொடர்ந்து பார்த்திங்கன்னா மழை பனின்னு வரிசையாக வந்துட்டுருக்கோம். இந்த நேரத்துக்கு இந்த ரசம் பிரமாதமாக இருக்கும். குடிக்கிறதுக்கும் நீங்கள் அதை கொடுக்கலாம், சாப்பிட்றதுக்கும் எடுத்துக்கலாம். அதே சமயம் அதுக்கு ஒரு ஆப்டாக ஒரு சைட் டிஷ்ஷுன்னு பார்த்திங்கன்னா இந்த சேப்பங்கிழங்கு பொடிக்கறி. இது வந்து நாங்கள் லஞ்சுக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம், டின்னருக்கும் பண்ணிக்கலாம். டின்னருக்கும் இப்போ வந்து இந்த மழை நேரத்தில் நல்லா சூடாக ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்கும்னு தோணும் இல்லையா? அந்த நேரத்தில் இந்த ரசமும் இந்த பொடிக்கறியும் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நாம் பண்ணுற இந்த பொடிக்கறியை வந்து நான் சேப்பங்கிழங்குல பண்ணுறேன். யூஸ்வலாக சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் மாதிரி பண்ணுவோம். அது வந்து இதே வந்து நீங்கள் வாழைக்காய், உருளைக்கிழங்கு எதில் வேணாலும் பண்ணிக்கலாம். முதல்ல அந்த ரசம் வச்சுருவோம். அந்த ரசத்துக்கு என்ன தேவைன்னு பார்த்துட்டு வந்துட்டோன்னா அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொரித்த ரசம் செய்ய தேவையான பொருட்கள்: துவரம்பருப்பு 1/4 கப் வேக வைத்து கொள்ளவும், புளித்த நீர் 1/2 கப், நன்கு பழுத்த தக்காளி 2 பொடியாக நறுக்கி கொள்ளவும், கடுகு 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், நெய் 2 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 4, உளுந்து 1 டீஸ்பூன், கடலை பருப்பு 1 டீஸ்பூன், தனியா 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி தழை சிறிதளவு, வெல்லம் ருசிக்கேற்ப, உப்பு ருசிக்கேற்ப. இப்போ இந்த பொரிச்ச ரசத்துக்கு தேவையான பொருள் நான் பார்த்தோம் இல்லைங்களா? இதுக்கு ஒரு பாத்திரம் அடுப்பில் போட்டிருக்கேன். இதில் வந்து நம்ம ஏற்கனவே சின்ன நெல்லிக்காய், அதாவது அந்த பெரிய நெல்லிக்காய் இருக்குது இல்லைங்களா, அந்த நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துக்கிட்டு ஒரு கப் தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி அதை வடிகட்டி வச்சுருக்கோம். அந்த புளி தண்ணியை இதில் ஊற்றிடுறேன். இதுக்கு வந்து புளிப்பு லேசாக தெரியணும், அதே சமயம் அந்த புளிப்போட ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடாது, அது நம்ம பார்த்துக்கணும். இப்போ இதோட கூட நமக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கணும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு ரசத்தை பொறுத்து தண்ணி நம்ம இதில் கிட்டத்தட்ட ஒரு 3/4 கப்பு நான் ஊற்றிருக்கேன். இது போதும், இது கொதிக்கட்டும். இதை கொதிக்கிற போதே, கொதிக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்ம தக்காளி, இதுக்கு நல்ல கனிஞ்ச தக்காளியாக இருந்தால் அந்த கலர் சிகப்பாக இருந்தால் பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ அந்த மாதிரி நிறைய கிடைக்கிது. அதோட கூட மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கொதிக்க விடணும். அதோட கூட நம்ம உப்பையும் சேர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போது இதில் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கணும். கொஞ்சமாக போட்டுக்கங்க, ஒரு இளம் இனிப்பு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி இருந்தால் போதும். ஸோ இது கொதிக்க ஆரம்பிக்குது. நம்ம இந்த பக்கம் மாற்றிடலாம். மாற்றிட்டு இது அந்த அதிகமான தீயில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் வச்சுருங்க. ஏன்னா நிதானம் ரொம்ப வத்திருச்சுன்னா நமக்கு ரசத்தோட கணிசம் இருக்காது, அதனால கொஞ்சம் தீயை குறைச்சிக்கணும். இப்போது இந்த பக்கம் நம்ம வந்து ஒரு பொடிக்கு வறுக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு வந்து தனியா, அதோட மிளகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுந்து, காஞ்ச மிளகாய், 2 வெந்தயம். ரொம்ப வேண்டாம், ரொம்ப போட்டிங்கன்னா கசப்பு தெரியும். அதனால் 2 வெந்தயம். இல்லை இந்த வெந்தயம் இப்படி வேண்டாம்னு நினச்சிங்கன்னா தாளிக்கிறதுல போட்டுக்கலாம். இது இப்போ கைவிடாமல் வறுபடணும், நல்லா வறுத்துடணும். ஒரு நிதானமான தீயில் வச்சு வறுத்துருங்க. இந்த வறுத்த பொடி தான் நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் இந்த ரசத்துக்கு. அதனால் அது வறுக்கிறத மட்டும் கொஞ்சம் நல்லா வறுக்கணும். அவசரத்தில் ஒன்றும் பாதியமாக வறுத்துட்டு போட்டிங்கன்னா இந்த ரசம் நல்லா இருக்காது. இது ஆக்சுவலாக நம்ம இப்போ பண்ணுற போது சைமல்டேனியஸாக நான் பண்ணிகிட்ருக்கேன். இதே நீங்கள் வந்து இந்த பொடியை வறுத்து முன்னாடியே எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரசத்துக்கு நீங்கள் கூட்டி இந்த மாதிரி பண்ணலாம். இந்த கடலை பருப்பு, உளுந்து இதெல்லாம் கொஞ்சம் நல்லா செவந்து வரணும்.
லேசாக நிறம் மாற ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். ஒரு இளம் இதுவாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு லேசாக ஆற விட்டு, ரொம்ப ஆற விடாமல் கொஞ்சம் ஒரு இதுவாக லேசாக ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணோம்னா சீக்கிரம் நல்லா பொடியாகும். ஆனால் சுட சுடவும் போடக்கூடாது, ஓரளவு கொஞ்சம் ஆறிட்டு, ரொம்ப ஆறாமல் அந்த சூடு இருக்கும்போது, இளம் சூடு இருக்கும்போது நீங்கள் அரைச்சிங்கன்னா நல்லா நைஸாக பொடி பண்ண வரும். இப்போ பாருங்கள் நல்ல நிறம் மாற ஆரம்பிச்சிருச்சு. நான் கைவிடாமல் வறுக்கிறதுனால எல்லாம் ஈவனாக வறுபடுது. நம்ம விட்டுட்டு இப்படி அப்படியுமே போயிட்டு வறுத்தோம் அப்படின்னா ஒன்றும் பாதியமாக ஆகிடும். அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ நல்ல நிறம் மாறுது, அவ்வளோதான். மிளகும் பாருங்கள் பொரிய ஆரம்பிக்குது, பட்டு பட்டுன்னு பொரிய ஆரம்பிக்குது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம், சரியாக இருக்கும். இந்த சூட்டுக்கு இன்னும் வறுபட்டுரும். அவ்வளோதான். இப்போ இதை நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடலாம். நான் இதை நல்லா ஆற வச்சிடுறேன். ஆற வச்சுட்டு இதை பொடி பண்ணிடுறேன். அதாவது ரொம்ப ஆறக்கூடாது, ஓரளவுக்கு. இப்போ வறுத்து அரைச்ச பொடி, மிளகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, சிட்டிகை வெந்தயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பொடி இது. இப்போ ரசமும் நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நான் இந்த பருப்பும் சேர்த்து, துவரம் பருப்பு வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். இது வேக வச்ச தண்ணியும் வச்சுருந்தேன், அந்த தண்ணி இதோடு சேர்த்துக்கிறேன். இன்னொரு அரை கப்பு தண்ணி ஊற்றிக்கிறோம். அதோட இந்த பொடியும் சேர்த்துடலாம். இப்போது இந்த பொடியை போட்டு அப்புறமா நீங்கள் கொதிக்க விட வேண்டாம். இந்த பொடி வந்து அப்படியே போட்டுட்டு மேலோட நுரக்கட்டி வரும் இல்லையா, அப்போ நம்ம இறக்கிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது நுர கூடி வரும்போது நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தாளித்து நெய்யில் கடுகு மட்டும்தான் தாளித்து கொட்டணும். அது இந்த பக்கம் நெய்யில் கடுகு தாளித்து கொட்டிடலாம். கொஞ்சமாக நெய் விட்டு, இது நெய் தாளித்தாதாங்க நல்லாயிருக்கும். அதனால் நெய், ரெண்டாவது நெய்யை வந்து நான் தாளிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் ஊற்றிடுவோம். அப்போ இந்த ரசம் வந்து நல்லாயிருக்கும், போட்டு சாப்பிட்ற போதும் நல்லாயிருக்கும், அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது நெய் காஞ்ச உடனே நம்ம கடுகு தாளிக்க வேண்டியது தான். இந்த பக்கம் வந்து ஒரு கொதி வருது பாருங்கள். இப்போ தான் இந்த மாதிரி கொதி வரும்பொழுது டக்குன்னு ஆஃப் பண்ணிடுங்க. அதை தாண்டி கொதிச்சிருச்சுன்னா சட்டுன்னு கொஞ்சமாக ஒரு பச்சை தண்ணி ஒரு கரண்டி ஊற்றுனீங்கன்னா அது கொதியை அடங்கிடும். கொதிக்க விட்டுட்டீங்க அப்படின்னா கடுத்து போகும் ரசம், அது ஞாபகம் வச்சுக்கணும். இந்த நுரக்கூடி வருது பாருங்கள். இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளோதான். இதோட நான் கொத்தமல்லி போட்டு ரெடியாக வச்சிடுறேன். இப்போ இது நெய் காஞ்சிருச்சுன்னா நம்ம கடுகு போட்டுடலாம். அவ்வளோதான், ரசம் ரெடி. கொஞ்சம் கருவேப்பிலை. அந்த ரசம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ பிளேட்டிங் பண்ண வேண்டியது தான். இந்த ரசத்தில் இன்றைக்கி நான் அளவாக தண்ணி ஊற்றி எல்லாம் பண்ணியிருக்கேன். இதை தாண்டி கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி நல்லா நீங்கள் அதை அப்படியே இன்னும் கொஞ்சம் தெளிவாகவும் எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் ரொம்ப அப்படியே இலச, நம்ம யூஸ்வலாக அந்த ரொம்ப தண்ணியாக இருக்கும் இல்லையா ரசம், அந்த மாதிரி இது இருக்காது. லேசாக கொஞ்சம் அந்த அரைச்சி போட்ட பொடியினால் கொஞ்சம் ஒரு துளி திக்காக தெரியும். இதை தாண்டி இல்லை எங்களுக்கு இதுவாக தான் வேணும், இலசாக தான் வேணும் ரசம்னு நினச்சிங்கன்னா தண்ணி இன்னும் கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அதே மாதிரி இந்த பருப்பு போட்டிருக்கீங்களே, இந்த பருப்பெல்லாம் ரசம் வண்டலோடு போயிடாதான் நிறைய பேர் கேட்பீங்க. ஆக்சுவலாக ரசத்தை மேலோடு ஊற்றிக்கிறத விட அந்த வண்டல் தான் அதில் இருக்க டேஸ்ட்டே பிரமாதமாக இருக்கும். அது எத்தனை பேருக்கு அது பிடிக்குமோன்னு தெரியலை. இதை வடிகட்டி நல்லா புழிஞ்சு எடுத்து அதை அந்த ஊற்றிக்கிட்டிங்கன்னா அதில் அந்த வண்டலில் ஒன்றும் கிடையாது, அதனால் தூக்கி போட்டலாம். இது வந்து அந்த வண்டல் மீந்து போயிருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை எடுத்துக்கிட்டு அது ஓரளவுக்கு ரசத்தை நல்லா இருத்து வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு அந்த வண்டலில் இது இருக்கும் இல்லையா, அந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுக்க முடியாது, கருவேப்பிலை எடுத்து போட்டுடலாம். தக்காளி எடுத்து போட்டுருங்க. போட்டுட்டு கொஞ்சம் கோதுமை மாவு போட்டு ஒரு துளி நெய்யை விட்டு தேவைப்பட்டா உப்பு போட்டுக்கிட்டு நல்லா பிசைஞ்சிட்டு சப்பாத்தி பண்ணிங்கன்னா பிரமாதமாக இருக்கும் சப்பாத்தி. அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள்.